إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நேர்த்தியான சரியான பேச்சை பேசுங்கள். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, யார் நேர்த்தியான வார்த்தையை பேசுகிறாரோ, யார் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த கட்டளையை பின்பற்றி நடக்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருடைய காரியங்களை சீராக ஆக்குகிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், பித்ஆக்களாகும். இந்த அனைத்து சடங்கு சம்பிரதாயங்கள், பித்ஆக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உலகம் அருள்வலம் பெற்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை விடை பெற்று விட்டது. இந்த முதல் 10 நாட்களில் இடம்பெறக்கூடிய மிக மகத்தான ஒரு வணக்கம்தான் ஹஜ் என்ற வணக்கமாகும். இந்த ஹஜ் என்ற வணக்கத்திலே ஏராளமான கிரிகைகள், ஏராளமான ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இடம்பெறுகின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் மூலமாக பாடங்களும் படிப்பினைகளும் உயர்ந்த நோக்கங்களும் இருக்கின்றது. ஹஜ்ஜை பற்றி நாம் பேசும்போது, ஹஜ்ஜுடைய வணக்கமாகிறது அகீதாவை, நம்பிக்கையை சரி செய்யக்கூடியதாகவும், வணக்கத்தை சரி செய்யக்கூடியதாகவும், ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதாகவும், ஒருமித்த நிலையில் நாம் பயணிக்க வேண்டும், ஒருமித்த கருத்தில் நாம் இருக்க வேண்டும், கலிமா ஒருமித்த வார்த்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதன் பக்கம் அழைக்கக்கூடியதாக இந்த வணக்கம் இருக்கிறது. ஹஜ் என்ற வணக்கம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, உள்ளங்களை ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துவது, உடலை தூய்மைப்படுத்துவது போன்ற நிலைகளின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இந்த வணக்கம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயன்களை அவர்கள் பெறுவதற்காக, வயذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், என்பதற்காக நாம் அறுக்கக்கூடிய கால்நடைகளான ஒட்டகம், மாடு, ஆடு இவற்றை அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு வழங்கியதன் மூலமாக அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கூறி இந்த நாட்களிலே அவர்கள் அந்த பிராணிகளை அறுப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா கூறக்கூடிய அந்த பயன்களை அவர்கள் அடைவதற்காக என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தமாகிறது, இம்மையினுடைய பயன்களையும் மறுமையினுடைய பயன்களையும் அடியார்கள் அடைவதற்காக. இம்மையினுடைய பயன்கள் என்பது இந்த உலகத்தில் அவர்கள் இந்த வணக்கத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒட்டகங்கள், மாமிசங்கள், அதில் இடம்பெறக்கூடிய வியாபாரங்கள் மூலமாக இந்த உலகத்தில் பயனை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஆஹிராவில் அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு கொடுக்கக்கூடிய பயன் என்பது அவனுடைய ரிதுவான், பொருத்தத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவற்றில் முதலாவது, அல்லாஹு தஆலா
அவனுடைய புனிதமான அந்த ஹராம் என்று சொல்லக்கூடிய புனிதமான அவனுடைய ஆலயத்தின் மீது மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அன்பு, அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களுடைய உள்ளத்தில் அந்த பைத்துல்லா கஅபத்துல்லாவின் மீது அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அன்பு, இதன் காரணமாக அவனுடைய அடியார்கள் அல்லாஹுடைய அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வதற்காக விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا, நாம் இந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று கூடும் இடமாக ஆக்கினோம், மக்கள் அபயம் பெறக்கூடிய இடமாக நாம் ஆக்கினோம் என்பதாக அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் கூறி காட்டுகிறான். இரண்டாவதாக இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடத்தில் இரண்டாவது பாடம், தௌஹீதை உறுதி செய்யக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலாவை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும், அல்லாஹுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும், அதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த ஹஜ் என்ற வணக்கம் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீதை உணர்த்தும் விதமாக தன்னுடைய ஹஜ்ஜை துவங்கும் போது இவ்வாறு கூறினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை போல, ஃபஅஹல்ல பித்தௌஹீத், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிவதற்கு முன்பாக, இஹ்ராமுடைய நிலைக்கு செல்வதற்கு முன்பாக தஹ்லீலை தௌஹீதை கொண்டு நபி அவர்கள் ஆரம்பித்தார்கள். எப்படி? லப்பைக், நான் ஆஜராகிவிட்டேன், அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ்வை நான் ஆஜராகிவிட்டேன், லப்பைக் நான் ஆஜராகிவிட்டேன், லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாது, நான் ஆஜராகிவிட்டேன், இன்னல் ஹம்த, நிச்சயமாக புகழ் அனைத்தும், வன் நிஅமத லக், அருள்கள் அனைத்தும் உனக்கு சொந்தமானது, வல் முல்க், ஆட்சி அனைத்தும் உனக்கும் சொந்தமானது, லா ஷரீக லக், உனக்கு எந்த ஒரு இணை துணையும் கிடையாது என்ற தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் என்ற வணக்கத்தை துவங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தல்பியாவானது தௌஹீதை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. தௌஹீத் ஏகத்துவம் தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌஹீதின் மூலமாகத்தான் ஒரு அடியான் தன்னுடைய வணக்கங்களை சரி செய்து கொள்ள முடியும். தௌஹீத் தான் அடியானுடைய வணக்கங்களை சரி செய்யக்கூடியதாக, அவனுடைய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை நேர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த தல்பியாவில் அல்லாஹுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்ற வாசகம், லப்பைக் நான் ஆஜராகிவிட்டேன் என்ற வாசகம் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸுடன் இந்த வணக்கத்தை நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத அனைத்தை விட்டு நான் விலகிவிட்டேன், அனைத்து அல்லாஹுக்கு இணையாக மக்கள் ஏற்படுத்தக்கூடிய இணையாளர்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன், முழுமையாக நான் இணை வைப்பை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் என்பதை பிரகடனப்படுத்தக்கூடியதாக இந்த தல்பியா இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தௌஹீதை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த தல்பியாவானது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த தௌஹீதுடைய அர்த்தத்தை விளங்கி, இந்த தௌஹீது உணர்த்தக்கூடிய வழிகாட்டுதல்களை விளங்கி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம், தௌஹீதை விளங்கிய ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார். எந்த ஒரு பிரார்த்தனையை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் அவர் பிரார்த்தனை செய்ய மாட்டார். எந்த ஒரு அடைக்கலத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் அவர் வேண்ட மாட்டார். அல்லாஹ்வின் மீதை தவிர அவர் சார்ந்திருக்க மாட்டார், வேறு யாரையும் அவர் சார்ந்திருக்க மாட்டார். அவர் தவக்கல் வைப்பது அல்லாஹ்வின் மீதை தவிர வேறு யார் மீதும் இருக்காது. அல்லாஹுக்காக அறுத்து பலியிடக்கூடியவராக இருப்பார், அல்லாஹுக்காக நேர்ச்சி செய்யக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவராக செயல்படக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்ததை தடுப்பவர் யாரும் கிடையாது, அல்லாஹ் தடுத்ததை கொடுப்பவர் யாரும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜாகிறது நமக்கு தரக்கூடிய பாடங்களில் மூன்றாவது பாடம், ஹாஜிகள் ஹஜ் செய்வதன் மூலமாக
மறுமை மேம்படுத்தக்கூடிய பயன் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பனை செய்து பாருங்கள், மிக ஆச்சரியமான விஷயம் நமக்கு கிடைக்கிறது. எவ்வாறு ஒரு மையத் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறதோ, அதே போல ஹாஜினுடைய செயல்பாடு நமக்கு பல பாடங்களை உணர்த்தி காட்டுகிறது. ஹஜ் செய்யக்கூடியவர் அவருடைய நாட்டை விட்டு ஹஜ் செய்வதற்காக இன்னொரு சவுதியை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? பயணத்தை மேற்கொள்கிறார். இது ஒரு மனிதர் மரணிக்கும் போது அவர் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு செல்லக்கூடிய நிலையை ஒப்பிட்டு காட்டுகிறது. எவ்வாறு மரணித்தவர் அவர் அணிந்து கொண்டிருந்த ஆடையை கழட்டப்பட்டவராக வெண்ணிற ஆடைகள் அணிவிக்கப்பட்டு அவர் கஃன் இடப்படுகிறாரோ, அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் தைக்கப்பட்ட அனைத்து ஆடைகளை களைந்துவிட்டு அவர் வெண்ணிற இரு ஆடைகளை அணிந்தவராக ஹஜ்ஜுக்கு செல்கிறார். எவ்வாறு மரணித்தவர் குளிப்பாட்டப்படுகிறாரோ, அதே போல ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர் மீகாத்திலே குளித்து அந்த வணக்கத்திலே செல்லக்கூடியவராக இருக்கிறார். எவ்வாறு ஹாஜிகள் சரிசமமாக காபாவிலே அவர்கள் ஒன்று கூடும் போது, தவாஃப் செய்யும் போது, வணக்கங்களை செய்யும் போது இந்த இஹ்ராமுடைய ஆடை அணிவதில் சரிசமமாக காணப்படுகிறார்களோ, அதே போல மரணித்தவர்கள் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலே சரிசமமாக என்ன செய்யப்படுவார்கள்? எழுப்பப்படுவார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக இந்த வணக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வணக்கம் தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய 4வது பாடம் அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக நாம் அடிபணிதல், அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக கட்டுப்படுதல் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. ஹஜ் செய்யக்கூடிய ஒரு ஹாஜி அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்கி அது இடம்பெறக்கூடிய வணக்கங்களை அறிவியல் ரீதியாக ஒப்பிட்டு நோக்காமல் அல்லாஹுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக தன்னை பண்படுத்தி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். உதாரணமாக தவாஃபை போல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவாஃப், சஈ போன்ற இந்த வணக்கங்கள், அந்த வணக்கத்தை 7 சுற்றுகளா சுற்ற வேண்டும் என்று மார்க்க நமக்கு வழிகாட்டுகிறது. அதை யாரும் அறிவியல் ரீதியாக ஒப்பிட்டு நோக்குவது கிடையாது, ஒப்பிட்டு பார்ப்பது கிடையாது. எந்த ஒரு ஹாஜியும் அறிவியல் ரீதியாக 7 சுற்று என்ன இருக்கிறது என்று யாரும் ஒப்பிட்டு பார்ப்பது கிடையாது. அல்லாஹுடைய கட்டளையை, மார்க்கத்தை அதை அப்படியே கட்டுப்பட்டு அதற்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடியவராக ஹாஜி இருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவாஃபை ஆரம்பிக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போது முடிந்தால் நேரடியாக முத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் கையால் தொட்டு முத்தமிட்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் சைகை செய்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். 7 சுற்றுகளும் இவ்வாறு செய்ய வேண்டும். அறிவியல் ரீதியாக எந்த ஒரு ஹிக்மாவையும் ஞானத்தையும் யாரும் அங்கு யோசிப்பது கிடையாது. அதே போல அல்லாஹின் நல்லடியார்களே, சஈ செய்வதில் 7 தடவைகள் சஈ செய்ய வேண்டும். அந்த 7 தடவை முதல் தடவையாக ஆரம்பிக்கும் போது சஃபாவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். யாரும் ஏன் சஃபாவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவியல் ரீதியாக ஒப்பிட்டு பார்ப்பது கிடையாது. அதே போல அல்லாஹின் நல்லடியார்களே, கல்லெறிதல், 7 கற்களை எறிய வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதை யாரும் அதிகமாகவோ ஏன் இவ்வாறு எரிய வேண்டும் என்று அறிவு ரீதியாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலைகளை கிடையாது. இவை அனைத்தும் ஒரு ஹாஜி அல்லாஹுக்கு முற்றிலுமா நான் கட்டுப்பட்டவன் என்பதை அவர் செயல் ரீதியாக வெளிப்படுத்தி செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது. இவை அனைத்து முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹுக்கு நாம் முற்றிலுமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை முற்றிலுமாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய 5வது பாடம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய அந்த வார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு வணக்கங்களிலும் சஹாபாக்களுக்கும் நமக்குமாக உணர்த்தும் விதமாக கூறினார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய வணக்கங்களை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து உங்களுடைய வணக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் நமக்கும் என்ன செய்கிறார்கள்? அங்கு வழிகாட்டுகிறார்கள். இந்த நபி அவர்களுடைய இந்த செயல், இந்த செய்தி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உணர்த்தி காட்டுகிறது. அனைத்து முஸ்லிம்களும் அறிய வேண்டும், அனைத்து முஸ்லிம்களும் நினைத்து பார்க்க வேண்டும், அனைத்து முஸ்லிம்களும் உறுதி கொள்ள வேண்டும்.
நல்ல வாழ்க்கை என்பது, இம்மை மறுமையினுடைய வெற்றி என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. அதை தவிர வேறு எதிலும் எந்த ஒரு வெற்றி இந்த உண்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு முஸ்லிமுக்கு கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய வெற்றி என்பது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர் வெற்றியை பெறக்கூடியவராக ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அனைத்து வணக்கங்களிலும் அனைத்து நல்ல செயல்பாடுகளிலும் நபியவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவராக இருந்தால்தான் அவர் வெற்றியை பெற முடியும் என்பதை நபியவர்களுடைய இந்த கூற்று நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆறாவதாக ஹஜ்ஜுடைய இந்த வணக்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், கண்ணியமிகு புனிதமிகு இரு நகரங்களான மக்கா மதினா இந்த வணக்கத்தை ஏனைய மக்கள் செய்வதற்காக எந்த அளவுக்கு அந்த நாடு, அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள், அந்த பொறுப்பாளர்கள் நமக்கு அழகான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வதற்காக அந்த நாடு எந்த அளவிற்கு அர்ப்பணிப்புகளையும் எந்த அளவுக்கு உபகாரங்களையும் செய்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹாஜிகள் கண்கூடாக நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். நல்ல முறையில் ராஹத்தான முறையில் அவர்கள் ஹஜ் இந்த வணக்கத்தை செய்வதற்கு அந்த நாடு அல்லாஹுடைய பேர் உதவியால் இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறது. அழகான தர்தீப், அழகான ஒழுங்கு முறைகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அழகான கண்காணிப்புகள் அங்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பணியாகிறது மக்களிடத்தில் எந்த ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் செய்யப்படக்கூடிய பணியாக இருக்கிறது. அங்கு ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் இரு நகரங்களில் இரு புனிதமான நகரங்களின் பணியாளர்களான அந்த அங்கு நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள், அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள், அடியார்கள், அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த வணக்கத்தை செய்வதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அவர்கள் சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் கவனித்து நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனைத்து முஸ்லிம்களுக்காக செயல்படக்கூடிய இந்த அனைத்து செயல்களும் அல்லாஹுக்காக எந்த ஒரு பிரதி உபகாரம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. இதையும் தாண்டி முஸ்லிம்களுக்கு இரு நகரங்களினுடைய ஆட்சியாளர்கள் மூலமாக நிறைய உதவிகள் செய்யப்படுகிறது. எந்த ஒரு பிரதி உபகாரமோ சொல்லி காட்டக்கூடிய நிலைகளோ இல்லாமல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுவதை போல, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த ஒரு நன்றியோ எந்த ஒரு பிரதி உபகாரத்தையோ ஜஸா கூலியோ நாங்கள் நாடவில்லை என்று மூமினான மக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்வதை போல அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக நல்ல பயனை நமக்கு ஏற்படுத்துவானாக, நம்முடைய நல்லறங்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.